அளிப்பது தந்தி பார்வை செய்திகள். செங்கோட்டையிலிருந்து புறப்படும் சென்னை செல்லும் வண்டியில் விருதுநகர் நிறுத்தத்தில் ரயில்வே பாதுகாப்புத்துறையினர் அவேர்னஸ் வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை சார்பு ஆய்வாளர் விளக்கம் அளித்தார். நீங்க பயணம் பண்ணி போகும்போது உங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை யாரும் நம்பி எதையும் கொடுக்க கூடாது. மொபைலை கொடுக்கறது, என் மொபைல் சார்ஜ் போட்டிருக்கேன் பாத்துக்கணும்னு சொல்லி தூங்குறது, அவன் நீ தூங்கி முடிச்சோன்னா எடுத்து போயிடுவான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் சொல்ல பாருங்க. இந்த ஜன்னல் ஓரமா இருக்கலாமா, இந்த கொக்கி இருக்குல்ல, இந்த கொக்கியில ஒரு பேக் தொங்குது. இந்த சீட்டை ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஒருத்தர் வர்றாரு, வந்து இந்த பேக் யாருது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு என்னோட தான் சொல்லுது. அப்படியே எடுத்துட்டு அம்மால போறான். இந்த பொண்ணு எந்த அப்சைக்குமே சொல்ல, பேசாம இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கிட்ட வந்துட்டு, சார் என் பேக் வெளியிட்டு போயிட்டாங்க. யாருமா என்னமான்னு கேட்டா அதுவே சொல்லுது, வந்தா என்கிட்ட கேட்டா என் பேக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்க. இது ஏதாவது சொல்ல முடியாது பாருங்களேன். ஒண்ணு உங்க பேக்கை எடுக்கும்போது ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்கணும்ல, இல்ல நீ எதுக்கு என் பேக்கை கேட்கறேன்னு கேட்கணும், இல்ல என் பேக்குன்னு சொல்லியாச்சு வந்து எடுக்கும்போது நீ ஏன் எடுக்கிறேன்னு கேட்கணும்ல. தடுக்கவே இல்லை, எடுத்துட்டு போயிருச்சு. ஏமான்னு கேட்டா தெரியலன்னு. அது நாங்க இது இன்னொன்னு இது நடந்த பகல்ல, நைட்டுல பகல நடந்தது. மத்தியானம் போற வண்டியில குருவாயூர் நடக்குது. அப்போ அதெல்லாம் ஜாது மாதிரி பண்றேன், காது மாதிரி பண்றேன். ஏப்பா அப்படி பண்ணாப்ப ஜெயலலிதா கருணாநிதி பண்ணிட்டு ஆட்சி எடுத்திருப்பாருல. இல்ல ஸ்டாலின் வந்து இப்போ எடப்பாடி பண்ணிட்டு ஆட்சி எடுத்திருப்பாரு. முகமது பண்ணிட்டாருன்னு சொல்ல வராது. முகமது பண்றேன்னு வச்சுக்கேன். அப்ப ஜெயலலிதா அது பேசாம எடப்பாடி விருப்பம் வந்து நம்ம ஸ்டாலின் முகமது பண்ணிட்டு ஆட்சியில் உட்காந்துடலாமே. சும்மா தம்பி அதெல்லாம் கிடையாது. பட்ட பகல முகமது பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், முகமது பண்ணிட்டால, முகமது பண்ணி எடுத்து போயிட்டால, எங்கிட்ட வந்து எப்படி கரெக்டா சொன்னீங்க காணாம போச்சு. அதுவும் தெரியாமல போகணும் உங்களுக்கு. அதெல்லாம் இல்ல. இன்னும் தெரிஞ்சுங்க, உங்களுடைய அஜாக்கிரதை. நீங்க மொபைல் பாக்குறதுல எல்லாருமே மேக்சிமம் நீங்க எல்லாரும் உங்க மொபைல்ல தான் மூழ்கி போய் நிக்கிறீங்க. உங்க மொபைல்லயே பாத்துட்டு இருக்கீங்க. உங்க மொபைலுக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு அதான் பாக்குறீங்க. பக்கத்துல எது நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. என்ன நடக்குது தெரியாது. மொபைலை பார்த்துட்டே இருக்கீங்க, படம் ஓடிட்டே இருக்கு. அந்த மொபைல் வந்து உங்களை மிக 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 மோசமானது. உங்களை பயங்கரமா ஏமாத்தாது. நீங்க அதை நம்பி அதுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்க அதை பாக்குற ஆர்வத்துல தான் இருப்பீங்க. பக்கத்துல என்ன நடக்குது தெரியாது. ஒண்ணு இல்லைங்க, மொபைல் மட்டும் நீங்க நல்லா ஆழ்ந்து பாக்க